வணக்கம் மக்களே. மதுரையில உசிலம்பட்டியில ஒரு காவல்துறை நண்பர் கொலை செய்யப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அழுக்கு தான் ஏற்பட்டிருந்தது சொல்லியாகணும். உடனடியாக காவல்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா, அந்த அழுக்கை சரி செய்வதற்காக, அந்த கொலையில் ஈடுபட்ட அந்த கஞ்சா வியாபாரிய உடனடியாக நேற்றைய தினம் பார்க்கும்போது என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த விஷயம் வரவேற்கத்தக்க விஷயமா பார்த்தா, கண்டிப்பா வரவேற்கத்தக்க விஷயமா தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னு பார்க்கும்போது, அந்த காவல் காவல்துறை நண்பர் ஒரு குடிக்கிறதுக்காக மதுபான கடைக்கு இப்போ டாஸ்மாக் கடைக்கு போயிருக்காரு. அங்கே பார்ல உட்காந்து குடிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் அந்த கஞ்சா வியாபாரியும் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அந்த கஞ்சா வியாபாரி பார்த்தீங்கன்னா பெயிலில் தான் வெளியே வந்திருக்கான். அப்போ அந்த கஞ்சா வியாபாரி பார்த்து அந்த காவல்துறை நண்பர் சொல்லியிருக்காரு, இது மாதிரி நீங்கள் இனிமேல் கஞ்சா விற்கிறத நிறுத்திடுங்க. உங்களால் பல பேர் பல மாணவர்களுடைய வாழ்க்கை சீரழியுது. அதனால இனிமேல் கஞ்சா வியாபாரத்தை இதோட நிறுத்திட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்தில் மாணவர்கள் எதிர்காலமும் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற ரீதியில தான் சொல்லியிருக்காரு. உடனடியாக அந்த கஞ்சா வியாபாரி பார்த்தீங்கன்னா, அந்த காவல்துறை அதிகாரியை அவருக்கும் 2 பேருக்கும் கை கலப்பாயிருக்கு. அங்க கீழ இருக்கிற ஒரு கல் எடுத்து காவல்துறை அதிகாரியோடைய மண்டையில அடிச்சு கொலை பண்ணியிருக்கான். உடனடியாக காவல்துறை அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அசிங்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. உடனடியாக அவன பிடிச்சு என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுல அவன புடிச்சு என்கவுண்டர் போட்டிருக்காங்க. மிக சிறப்பான சம்பவம்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதே வேகம் எதற்காக நீங்க ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கோ, அப்படின்னா கீழ்ப்பாக்கம் அந்த ஒரு சிறுமி, அந்த அண்ணா நகர் காவல்துறையில ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமைக்கு காரணமான அந்த நபர் மீதோ, அப்படி இல்லைன்னா இப்போ நேற்றைய தினம் பார்க்கும்போது துடிதுடிக்க ஒரு கல்லூரி மாணவி செத்தாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் சேர்ந்த அந்த பெண் பார்க்கும்போது 17 வயசு தான் ஆகுது அந்த பெண்ணுக்கு. அந்த பெண் நான் படிக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற ரீதியில் ஒரு பையன் தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்கு லவ் டச்சை கொடுத்துருக்கான். அந்த பெண் நான் படிக்கணும், என்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ரீதியில் சொல்லியிருக்கு. அதையும் கேட்காத அந்த பையன் மறுபடியும் அந்த பெண்ணுக்கு தொடர்ச்சியாக சீண்டல்கள் கொடுக்கவோ, அந்த பெண் போய் அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பெண்ணை சார்ந்தவர்களை அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. உடனே இப்போ காவல்துறையும் பார்த்தா வார்னிங் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை பார்த்தீங்கன்னா, இனிமேல் இங்கே இருக்க தேவையில்லாம நீ உங்கள் ஆயா ஊர்லேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போ அப்படிங்கிற ரீதியில் அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பாட்டி வீட்டுக்கே நேரடியாக சென்று நீ எங்கே போனாலும் சரி நான் உன்னை விடமாட்டேன் அப்படி ரீதியில் அந்த பெண் பெட்ரோல் ஊற்றி துடிதுடிக்க சாகடிச்சிருக்கான். அந்த பெண் 3 நாளாக காவல்துறை அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு உயிருக்காக போராடி இருந்தாங்க. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அந்த பெண் இறந்து விட்டார். நம்ம கையில் சின்ன ஒரு தீக்காயம் பட்டாலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய துடிதுடிப்போம். அந்த பெண் உடல் முழுவதும் எரிக்கப்பட்டு அந்த பெண் எவ்வளோ வேதனை இருந்திருப்பா. 3 நாள் உயிருக்காக போராடி இருக்காங்க. அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த பையன் மேலே உங்களுடைய என்கவுண்டர் பாய்ந்து தான் பார்த்தா மிகப்பெரிய கேள்வி. உடனே சொல்லிங்க விசாரணை அப்படி இப்படின்ட்டு. நமக்கும் பார்த்தீங்கன்னா என்கவுண்டரில் விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த செயல் பாதகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக அவனுக்கும் அந்த தண்டனை கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்சவன் பார்த்தா கிடைக்கல, ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க போல். அதுக்கப்புறம் உலக புகழ் பெற்ற நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த சார் அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை, அதற்கும் ஏதாவது இது மாதிரி என்கவுண்டர் தான் பார்த்தா நடக்கலை. அப்புறம் பார்த்தோன்னா அண்ணா நகர் அந்த காவல்துறையில் நடந்த மகளிர் காவல்துறையில் ஒரு சிறுமிக்கு நடந்த ஒரு சம்பவம், ஹைகோர்ட்டு தாமக முன் அந்த கேஸ் எடுத்தாங்க. அதில் சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிக்கு ஏதாவது ஒரு என்கவுண்டர் தானே கொடுத்தாங்களாம் பார்த்தா கொடுக்கல. இங்கெல்லாம் பாயாத காவல்துறை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையில் சம்மந்தப்பட்ட நபர்களை இந்த காவல்துறை என்கவுண்டர் போட்டாங்க. உண்மை மூடி மறைக்கப்பட்டது அப்படிங்கிற ரீதியில் தான் பல தலைவர்கள் தங்களோட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை மூடி மறைக்கப்பட்டது, குழி தோண்டி புதைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வேளச்சேரி பக்கம்னு நினைக்கிறேன், நகை திருடுகளை என்கவுண்டர் பண்ணாங்க. வட மாநிலத்தை சார்ந்தவர்களை என்கவுண்டர் பண்ணாங்க அப்படிங்கிற ரீதியில் ஒரு படிக்க இருந்தது செய்தி. போன வாரத்தில் நினைக்கிறேன். அது சரி, கொலை பண்ணிட்டீங்க, அதுக்கு முன்னாடியே அவன் பதுக்கி வைக்கப்பட்ட அந்த நகைகளோட நிலைமை அது யார் மீட்பாங்க? ஒரு மீட்டு யார்கிட்ட இது பண்ணுவீங்க? அந்த டீட்டெயில் தெரியணும்ல. கொலை பண்ணிட்டீங்க, என்கவுண்டர் பண்ணிட்டீங்க, அப்படின்னா அதோட டீட்டெயில் அந்த சொந்தக்காரங்களோட அந்த நகை போய் சேர்ந்துருமா? அவன் கொள்ளடிச்சானே அந்த நகையெல்லாம் அதுக்கு உரியவர்கள்ட்ட போய் சேர்ந்துருமா?
மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறி. ஷவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை அள்ளி வீசிய கயவர்கள் மூஞ்சிலாம் நமக்கு தெரியும். மூஞ்ச அந்த வீடியோல அவ்வளோ கிளியராக தெரியுது. அது யார் பண்ணாங்கங்கிறது தெரியுது. ஒரு லேடிலாம் இருக்காங்க அதில். அவங்க மேலே நீங்கள் என்ன வழக்கு எடுத்தீங்க? அதுவும் வந்து கூட இருந்த அப்புக்கு சப்பானிங்க வந்து அவங்கள வந்து அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணி அன்னைக்கே பெயிலில் விட்டீங்க. அங்கெல்லாம் பாயாத காவல்துறை உடனே காவல்துறைக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒருத்தனை என்கவுண்டர் பண்ணி சாவடிச்சிருக்கேன். கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஒரு கஞ்சா வியாபாரி அவனை வந்து கொலை பண்ணது வந்து எவ்விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால் அதே வேகத்தை எதற்காக மற்றவர்கள் மீது நீங்கள் வந்து காட்ட மாட்டீங்கிறது தானே மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டு வந்ததன் பேரில் தான் இந்த சம்பவமே நிறைய பேருக்கு வெளியே தெரிஞ்சுது. அந்த காவல்துறை அதிகாரி வந்து அந்த கஞ்சா வியாபாரி சாகடிச்சது. அதுக்கப்புறம் தான் காவல்துறை வந்து ஒரு துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவனை என்கவுண்டர் போட்டிருக்காங்க. உண்மையிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்காரு. இது வந்து கொலைன்னு மட்டும் சொல்லலை, இந்த கொலைக்கு காரணம் வந்து மது தான் சொல்லியிருக்காரு. அந்த மது எப்போ தடை பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்வியும் வச்சிருக்காரு. உண்மையிலே பார்த்தா இங்கே நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தொடக்கம் எதுவும் பார்த்தீங்கன்னா மதுவாக தான் இருக்கும். 100% பிரச்சனைகளுக்கு தொடக்கம் மது தான். ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அந்த மது எப்படி நீங்கள் தடை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சல்யூட் சொல்லிடலாம். அப்போ இந்த பேக் டு என்கவுண்டர் இதுக்கே வரலாம். இதற்கெல்லாம் அந்த காவல்துறை அதிகாரியோட கொலைக்கு வந்து சரியான நடவடிக்கை எடுத்த இந்த என்கவுண்டர் அப்படிங்கிற ரீதியில் நடவடிக்கை எடுத்த இந்த காவல்துறை எதற்காக இந்த பெண்களோட பாலியல் வன்கொடுமைக்கு மட்டும் நீங்கள் ஏன் கொதிக்க மாட்டீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஜாகிர் ஹுசைன்னு சொல்லிட்டு ஒருத்தனை சாவடிச்சாங்க, சூழலியல் பொறியாளி. அவருடைய கொலையில் நடந்த அந்த சம்பந்தப்பட்ட ஆளுங்க மேலேருந்து வெறும் வழக்கை மட்டும் போட்டு உள்ள தள்ளியிருக்கீங்க. அங்கெல்லாம் உங்கள் என்கவுண்டர் ஏன் வேலை செய்யலை? இந்த பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக எதுக்காக உங்களுடைய என்கவுண்டர் வேலை செய்யலை? அதே நேரத்தில் வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவரோட படுகொலைக்கு சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து என்கவுண்டர் பண்ணி உண்மையை வந்து மூடி மறைக்கிறதுக்கு அந்த என்கவுண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதே நேரத்தில் வந்து என்கவுண்டர் அப்படிங்கிற விதத்தில் பார்க்கும்போது நமக்கும் வந்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்குது. என்கவுண்டர் எந்த விஷயத்துக்குலாம் தேவைப்படுமோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக அது வந்து மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இந்த பாலியல் வன்கொடுமை சம்மந்தத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் என்கவுண்டர் வந்து பண்ணலாம். அதே நேரத்தில் அவன் தான் உண்மையான குற்றவாளியா அப்படிங்கிற ரீதியில் வந்து உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்கவுண்டர் பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம்தான். அதே நேரத்தில் உண்மையை மூடி மறைக்கிறதுக்கெலாம் என்கவுண்டர்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. சமீபத்தில் மலையாளத்தில் வெளிவந்த ஜனகணமனன்னு ஒரு படம், அந்த படத்தில் நடந்த ஒரு என்கவுண்டர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலும் அவ்வளோ வரவேற்பு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் அந்த என்கவுண்டர் சம்மந்தமாக வழக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து வெளியே வரும்போது தான் தெரியும் என்கவுண்டரும் வந்து சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். என்கவுண்டர் பண்ணிட்டோன்னே அந்த சம்மந்தப்பட்ட என்கவுண்டர் செத்தவங்க எல்லாருமே வந்து குற்றவாளியான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏதோ அந்த இடத்துல வந்து அதான் நுங்குத்துணும் ஒருத்தவன் நுங்குத்தணும் வந்து கிளம்பிடுவானா, நோண்டி பார்த்தவங்க தான் மாட்டிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அது மாதிரி நோண்டி பார்த்தவங்க தான் நிறைய பேர் என்கவுண்டரில் வந்து சாவுறானுங்க. நுங்குத்துணும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டவே மாட்டான். பல என்கவுண்டர்கள் வந்து அது மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து என்கவுண்டர்கள் வந்து எதற்கெல்லாம் தேவைப்படுமோ கண்டிப்பாக தாராளமாக பண்ணுங்கள். அதே நேரத்தில் வந்து உண்மையை மூடி மறைக்கிறதுக்குலாம் என்கவுண்டர்லாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. இனிமேலாவது பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புக்கான அந்த என்கவுண்டர் பார்த்தா நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கே இருக்கிற சில கயவர்களை வந்து பெண்கள் மீது கை வைக்கிறதுக்கு யோசிப்பானுங்க. நன்றி, வணக்கம் மக்கள்.